மணிதாக்ஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் சைரன். இந்த படத்தை வந்து ஆண்டனி பாக்யராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவருடைய ஃபஸ்ட்டு படம். ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், யோகி பாபு இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அழகம் பெருமாள் ஒரு மெயின் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன? ஜெயம் ரவி ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலில் இருப்பார். 14 வருஷத்துக்கு பிறகு அவரை பரவலில் போக சொல்லுவாங்க ஜெயிலில் இருக்கிறவங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த டைமில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே, சரி நான் பரவாயில்ல போகிறேன்னு வெளியே வருவார். அவர் வெளியே வர்றது நோக்கமே அவங்க வீட்டில் 14 வருஷம் அவர் பார்க்காத இருந்தால் அவருடைய பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக தான். இவர் வரது தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு வந்து அப்பா ஒரு கொலைகாரன் அப்படின்னு சில பேர்த்துட்டு சொல்லி வச்சுருக்கோம். அப்பா வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி வச்சுருக்கோம். அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, வீட்டில் இருக்கிறவங்களாம் சண்டை பண்ணிட்டு நாங்கள் அப்பாவை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை தவிர்த்திடும். ஜெயம் ரவி வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோன்னா தூரத்துலேருந்தே தன்னுடைய பொண்ணை பார்த்து ஆறுதல் அடைவார். ஜெயம் ரவி வந்து பரோலில் வந்திருக்கிறதுனால தினசரி அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் இன்ஸ்பெக்டரு, சமுத்திரக்கனி டிஎஸ்பி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு பாதுகாப்புக்கு ஷேடோ போலீஸாக வந்து யோகி பாபு வருவார். இவங்க வந்து என்னைக்கு வந்து ஒரு பரோலில் வெளியே வந்தாரோ அன்னையிலேருந்து அழகம் பெருமாள் கொலை செய்யப்படுவார். அவரை சார்ந்தவங்களும் சில பேர் கொலை செய்யப்படுவாங்க. அந்த இடத்துல எல்லாமே ஜெயம் ரவி, யோகி பாபு இருப்பாங்க. சந்தேகம் வந்து இவங்க பக்கம் திரும்பும். கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க தான் வந்து இன்ஸ்பெக்டரு. ஜெயம் ரவி தான் கொலை செஞ்சதுக்கான ஒரு அந்தந்த இடத்துக்கு அவர் இருக்கிறதுனால பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தடையை தேடி போவாங்க. ஆனால் ஜெயம் ரவி தான் கொலை பண்ணுவார். ஆனால் எந்த தடையுமே அவருக்கு சாதகமாக இருக்காது. ஜெயம் ரவி வெளியே இருப்பார். அந்த 14 நாளுக்குள்ளே அவர் வந்து திட்டமிட்டு யாரெல்லாம் கொலை செய்யணும்னு வந்தாரோ அவங்க எல்லாத்தையும் கொலை செய்யப்பட்டாரா, அவர் ஏன் கொலை செய்கிறாரு, எதற்காக கொலை செய்கிறாரு, எப்படி கொலை செய்கிறாரு, அதுக்கு அடுத்தது வந்து ஏன் வந்து இவர் கொலை செஞ்சாலும் கீர்த்தி சுரேஷ்னால அந்த தடயத்தை கண்டுபிடிக்க முடியல, அந்த தடயத்தை எப்படி வந்து இவர் அழிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை. இப்போ இந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இப்படி தான் டைரக்டர் வந்து கதை சொல்லி ஜெயம் ரவி கிட்ட அந்த கால் ஷீட் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை படமாக எடுக்கிறார் இல்லையா? அந்த படமாக எடுக்குள்ளதான் அவருடைய அனுபவமே இந்த படத்தில் நிறைய இடத்துல தெரியுது. அதுதான் இந்த படம் வந்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான எந்த ஒரு அடித்தளத்தையும் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லலாம். சரி, ரைட்டு, ஓகே. இந்த படத்தில் ஜெயம் ரவியினுடைய கேரக்டர் என்ன? அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கெட்டப் தான் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. அவர் 14 வருஷம் ஜெயிலேருந்துட்டு வெளியே வராரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு காவி வேஷ்டி, ஒரு ஷர்ட்டு இது மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் ஹேர்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அவர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஜெயம் ரவியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் நேரம் ஆகும். அவர் வெளியே வந்துட்டு சரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோகி பாபு கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பார், அவரை கலாய்ப்பார். அடுத்து வந்து பொண்ணை பார்த்தோன்னா கொஞ்சம் எமோஷன் ஆகுவார். அடுத்து கொலை செய்கிற இடத்துல இவர் வந்து கொலை செய்தும் செய்யாமலும் இருக்கிற மாதிரி காட்டுறதுனால அவர் தான் கொலை செய்கிறாரா அல்லது வந்து அவர் கொலை செய்கிற இடத்துக்கு எப்படி இருக்காரு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரும்ப பொண்ணுக்கிட்ட வந்து எமோஷனாக சென்டிமெண்டாக அந்த பொண்ணை பார்க்கறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இதுதான் இவருடைய கேரக்டரைசேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் முதல் முறையாக வந்து இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காங்க. கிளி இருக்கு இல்லையா, அழகான கிளிக்கு பருந்து வேஷம் போட்டுவிட்டா எப்படி இருக்கும், அது அது சத்தம் போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. கீர்த்தி சுரேஷ் ஒரு அழகான பொண்ணு. அவங்க வந்து நம்ம அவங்களுடைய வாய்ஸே ரொம்ப தின்னாக இருக்கும். அவங்க வந்து இன்ஸ்பெக்டராக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து அவங்களுடைய கடைசி ஷாட் வரைக்கும் அவங்கள வந்து ஒரு பெரிய எமோஷனை வந்து அவங்க வந்து உள்ளே பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எமோஷன் கேரக்டர் அவங்க. அவங்க நான் யாரையாவது வந்து ஸ்டேஷன் மாட்டாங்களோ அவங்க போட்டு அடிக்கிறது, கூட இருக்கிறவங்கள மிரட்டுறது, திட்டுறது, இது மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தா பருந்து மாதிரி இருக்கிற ஒருத்தர் கிளி மாதிரி கத்தினா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது அந்த கேரக்டரும் அவங்க வாய்ஸு சுத்தமாக அவங்களுக்கு எடுபடலை. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே சொல்லுவாங்க, நீங்கள் தான் வந்து கொலை செஞ்சிட்டீங்க ஒரு கைதியை, அவரை வந்து லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எமோஷனாக நான் கொலை செய்யலை கத்துறது தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பாவமாக இருக்கும் அவங்க சொல்கிறது. ஆனால் வந்து டைரக்டர் என்ன நினச்சிட்டு அதை எடுத்திருக்காருன்னா, அவங்க ஆக்ரோஷமாக கோபமாக கற்றுருக்காரு, இது வந்து ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது யோகி பாபு. இந்த படத்தில் வந்து யோகி பாபு தான் ஒரு சின்னதாக ரிலாக்ஸாக இந்த படத்தில் வந்து ஆடியன்ஸுக்கு தராரு. இந்த படம் ஒன்றுமே இல்லை, அப்படியே ஜெயம் ரவி போகிறாரு, ஒரு இடத்துல கொலை பண்ணுறாரு, அவர் பொண்ணை பார்க்குறாரு, அடுத்து அந்த பொண்ணை பார்த்துட்டு வரணும் எமோஷன் ஆகுறாரு, இப்படி ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கிற இடத்துல யோகி பாபுனுடைய சின்ன காமெடி தான் அந்த இடத்துக்கு சின்னதாக ஒரு ரிலாக்ஸை தருது. கொஞ்சம் அது வந்து நம்ம இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி. வழக்கமாக அவர் எல்லா படத்துலையும் ஒரு வில்லன் வருவார் இல்லையா? இப்போ அபூர்வ சகோதரர்கள் படம் பார்த்துருப்பேன், கமலஹாசன் படம். அந்த படத்தில் நாகேஷ் வந்து கிளைமாக்ஸில் சோலோவாக மாட்டிக்குவார்ல கமல்கிட்ட, அது மாதிரி இதில் சமுத்திரக்கனி சோலோவாக வந்து ஜெயம் ரவிகிட்ட மாட்டிக்கிட்டு. ஸோ அது கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் வந்து
ஏகப்பட்ட படத்தில் இது மாதிரியான கதைகள் வந்திருக்கு. ஜெயம் ரவியோடைய அடங்கமருன்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அந்த படத்தினுடைய பார்ட் 2 மாதிரி தான் இந்த படமே இருக்குது. இந்த படத்தில் கொஞ்ச நேரமே வந்தாலும் இந்த படத்தை கொஞ்சம் லைட்டாக தூக்கி நிறுத்தது அனுபமா பரமேஸ்வரன். அவங்க வந்து காது கேட்காத, வாய் பேச முடியாத நர்ஸாக வருவாங்க. அவங்க தான் ஜெயம் ரவிக்கு பேராக வந்திருப்பாங்க. அவங்க எப்படி வந்து அவங்கள வந்து கொல்லப்படுறாங்க அதெல்லாமே நீங்கள் படத்தில் பார்த்து தெரியும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தில் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நடிப்புக்கு இவங்களுக்கு இந்த இடத்துக்கு ஸ்கோப் இருந்தது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த படத்தினுடைய டைரக்டர் இவர் வந்து விஸ்வாசம் படத்தினுடைய கதை எழுத்தாளர்களில் இவரும் ஒருத்தர். அதனால தான் விஸ்வாசம் படத்தில் எப்படி அஜித்துக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் பாண்ட் வந்து கனெக்ட் ஆகி படம் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சதோ, அதை மையமாக நினச்சிட்டு அதை ஒரு மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்துலேயும் வந்து ஜெயம் ரவிக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கணும். இது வந்து ஈஸியாக போய் ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணோம். சில இடங்களில் அவங்களை எமோஷன் பண்ணும், கொஞ்ச நேரம் அழகு கூட வைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்த சீன்ஸ் எழுதியிருக்காரு. எழுதுனது கரெக்டு தான். அதுக்கு பேரலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடங்குமறு படத்தினுடைய பார்ட் 2 மாதிரி ஜெயம் ரவி வந்து வில்லனுக்குள்ள கொலை செய்யறாரா அல்லது கொலை செய்யப்படலையா, ஆனால் அவரு தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மூட்லேயே அந்த படத்தில் வந்து பேரலாக கொண்டுட்டு போயிருப்பார். அதனால் இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு அப்பா மகளுக்கு உண்டான எமோஷன் சென்டிமெண்ட்ங்கிறத விட ஜெயம் ரவி வந்து வில்லன்களை பழி வாங்குறதா அதிகமாக மனசில் நிற்கிது. அதனால் இந்த படம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல படங்களை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. ஒரு படத்தில் நீங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக் வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜனுடைய படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணிடுறார். மௌன கீதங்கள்னு ஒரு படம். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இப்போ சமீபத்தில் அந்த லியோ இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட் ப்ளஸ் இன்பிட்வீன் பேரலாம் வந்து இன்னொரு கட்டிங் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு சின்னதான ஒரு போர்ஷன் தான் இருக்கும். இதெல்லாம் தான் அந்த படத்தை வந்து காப்பாற்றும். ஃப்ளாஷ்பேக்குங்கிறது படத்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு கதையை நேரடியாக சொல்கிறத விட ஃப்ளாஷ்பேக்கில் சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கினுடைய பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப தப்பான இடத்துல வச்சுருக்காங்க. டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸில் வச்சுருக்காங்க. ரொம்ப லென்த்தான ஃப்ளாஷ்பேக். இந்த ஃப்ளாஷ்பேக்கை நம்ம வந்து பார்க்கும்போது இவர் யார்கிட்ட தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார் அப்படிங்கிறத நமக்கு மறந்து போய் எங்கே ஃப்ளாஷ்பேக்கை முடிப்பார், எப்படி முடிப்பார், யார்கிட்ட முடிக்கிறாரு, இவர்கிட்ட ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்லாம் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு அனுபவம் இன்மையான ஒரு திரைக்கதை. இந்த படத்தினுடைய ரீரெக்கார்டிங் சாம் சிஎஸ் போட்டிருக்காரு. இனிமேலாவது சாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு எந்தெந்த சீனுக்கு எப்படி ரீரெக்கார்டிங் வாசிக்கணும். ஒரு சிறந்த ரீரெக்கார்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலண்டாக விடுறது தான். அதுதான் ஒரு சிறந்த பின்னணி இசைக்கான அர்த்தமே. எந்த இடத்துல வாசிக்கணுமோ அந்த இடத்துக்கு வாசிக்கணும், எந்த இடத்துக்கு விடணுமோ அந்த இடத்துக்கு விட்டால் தான் நாங்கள் ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து ஃபீல் பண்ண முடியும். ஜிவி பிரகாஷ்குமார் சாங் போட்டிருக்காரு. மொத்தத்தில் இந்த சைரன் கொஞ்சம் நல்ல திரைக்கதையில் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சைரனுடைய ஒளி தயாரிப்பாளருக்கு வெற்றிக்கான வழியாக அமைஞ்சிருக்கும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு வந்து தேவையானதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து படத்தை பாருங்க. படத்தை வந்து பார்க்கும்போது தூக்கம் வர வைக்காது, பட் என்ஜாய் பண்ணவும் வைக்காது. ஒரு நியூட்ரலாக இருக்கும் படத்தை நீங்கள் பார்க்கும்போது. பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூவை.